ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கெப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசு செய்யப்பட்டிருக்கிறார். எதற்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த்ரிஷா அவர்களை குறித்து அவதூறா பேசிட்டார் அப்படின்றதுக்காக அரசு செய்யப்பட்டிருக்கார். இது தமிழகம் முழுவதும் திமுக சார்பாக மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த அரெஸ்ட்டை? தமிழ்நாட்டில் அரசியல் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் பற்றின எந்த அக்கறையும் இல்லை. மக்கள் பிரச்சனைகளை பேசணும், இங்கே நிறையா முக்கியமான இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றி பேசணுன்ற அக்கறைலாம் இல்லாமல் வெறுமனே பர்சனல் அட்டாக்ஸில் ஈடுபட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கார். அவர் இப்போ எதிர்க்கட்சி தலைவர். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசணுமே தவிர முதல்வரை பர்சனலாக டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ தாவேக அரசை பொறுத்தளவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களால இஷ்யூஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியல. மேகதாது இஷ்யூவும் அவங்களால பெருசாக ஹேண்டில் பண்ண முடியல. நீட் இஷ்யூ வரும்போது அதையும் சரியாக ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தாவேக அரசு மேலே நியாயமான முறையில் டீசெண்டான விமர்சனங்கள் வச்சு அழுத்தங்களை போடலாம். இந்த மாதிரியான பர்சனல் அட்டாக்ஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட சீப்பான கமெண்ட்ஸ்லாம் பப்ளிக்கில் பாஸ் பண்ணுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம்தான், ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயம்தான். அவரை பொறுத்தளவில் யாரோட பேரையும் அவர் யூஸ் பண்ணல, அதை நம்ம பதிவு பண்ணிடுவோம். அவர் பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆக்ட்ரஸோட பெயரை அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணி ஒரு கமெண்ட்டை அவர் பாஸ் பண்ணுறாரு. ஒரு டபுள் மீனிங்கான ஒரு கமெண்ட்டாக அது இருந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ முதல்வரை பொலிட்டிக்கலாக விமர்சிக்கலாம், அதுக்கான எல்லா உரிமையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான பர்சனலைஸ்டான அட்டாக்ஸ்லாம் தேவையே கிடையாது. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, தாவேக அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பொலிட்டிக்ஸோட ஸ்டாண்டர்டே பார்த்தோம்னா பெரிய லெவலில் கம்மியாயிருக்கு. நிறைய பர்சனல் அட்டாக்ஸை பார்க்க முடியுது. குறிப்பாக விஜய் அவர்களே பர்சனல் அட்டாக்ஸில் ஈடுபடுறார். முதல்வர் அவர்களே அதை செய்கிறார். அசம்பிளியில் பேசும்போது எங்கப்பா உங்கள் அப்பாவை காணுன்னாரு. அதே மாதிரி ஓடு ஓடு ஓடுன்னாரு, பாடி காட்டினாரு. அப்புறம் அசம்பிளியில் நம்ம எல்லா கதவுகளையும் சாத்திடணும் அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஸ்டேச்சர் உள்ள ஒரு மனிதர் பேசக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் சிஎம்மாக இருக்கீங்க, அந்த போஸ்ட்டுக்கு பெரிய ஒரு மரியாதை இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் திமுகவை அட்டாக் பண்ணாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவர் அட்டாக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கையில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. திமுக ஒன்றும் பெரிய சிறப்பான ஆட்சியெல்லாம் 5 வருஷமாக கொடுத்துரல. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை பேசலாம். அதெல்லாம் தாண்டி நீங்கள் பர்சனலாக அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு திமுக காரங்க கொண்டு போகிறாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் கூட பர்சனலாக இந்த விஷயங்களை எடுத்து விஜய் அவர்களை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசியல் இவ்வளோ மோசமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறத காட்டுது. ரெண்டாவது, இப்போ தாவேகா இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, தாவேகாவை பொறுத்தளவில் மக்கள் பிரச்சனைக்கு வெளியே போராடுறது கிடையாது, காவிரி பிரச்சனைக்கு வெளியே போராடுறது கிடையாது, நீட் இஷ்யூக்கு பெருசாக வெளியே போராடல. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்போது கப்பு சுப்புன்னு ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஆனால் இப்போ விஜய் அவர்களை பர்சனலாக டார்கெட் பண்ணும்போது தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போராட்டம் நடத்துவோன்றாங்க. இது எவ்வளவு அபத்தமாக இருக்குது. ஸோ உங்களால் 8 கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படும் போது, தமிழர்களோட நலன் பாதிக்கப்படும் போது உங்களால் எதுவும் பண்ண முடியல. நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்க? சைலண்ட்டாக இருக்கீங்க. ஆனால் விஜய் அவர்கள் அவர் ஒரு தனி மனிதர், அவர் ஒரு இண்டிவிஜுவல். அவருக்கு ஒன்றுனா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் போராடுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் எதுக்கு போராடுவீங்க? ஒரு இண்டிவிஜுவலுக்காக தான் போராடுவீங்க. ஒரு கட்சின்றது முதல்ல எதுக்கு இருக்குது? ஒரு கட்சி இருக்குன்னா மக்களுக்காக தான் கட்சி இருக்குது. ஸோ அந்த கட்சி மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக நிற்கணும், மக்கள் பிரச்சனை வரும்போது மக்கள் கூட நிற்கணும். இதுக்கு தான் ஒரு கட்சி இருக்குது. ஆனால் இந்த தாவேக கட்சியை பொறுத்தளவில் மக்கள் பிரச்சனைக்கு வெளியே வர்றது கிடையாது. ஆனால் ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த இண்டிவிஜுவலுக்காக நாங்கள் போய் நிற்போன்றது. அஃப்கோர்ஸ் நானும் ஏற்றுக்கிறேன், விஜய் அவர்களுக்கு எதிராக அந்த மாதிரிலாம் பேசிடக்கூடாதுன்றதெல்லாம் நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் உங்களுக்கு மக்கள் பிரச்சனைக்காக வெளில வர முடியலையே. விஜய் அவர்களுக்காக மட்டும்தான் நீங்க வெளியே வரீங்க. ஸோ அப்ப இப்பவும் நீங்க ஒரு ரசிகர் மன்றமா தான் செயல்பட்டு இருக்கீங்க.
உங்களால ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக முடியல. இது எவ்வளவு மோசமான அவலமான ஒரு நிலை. ஸோ அதனால இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறீங்க தாவேகவினர் வந்து மக்கள் பிரச்சனை அப்படின்னா வந்து வெளியே வந்து போராடுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து ஒன்று தேர்ந்து வந்து போராட்டம்லாம் அறிவிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் நிறைய மக்கள் இஷ்யூஸை வந்து அவங்க பிரச்சனையாகவே ரெகனைஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத தாண்டி அதை மடமாட்டுறாங்க. இப்போ நீட் இஷ்யூக்காக மாணவர்கள் போராடுறாங்க, ஆனால் அவங்க வந்து நீட் ஃபேருக்காக போராடுறாங்க. தமிழ்நாடோட ஸ்டாண்ட் வந்து நீட் பேன், ஸோ அதனால் நம்ம போராட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இதை மடமாற்றி ஒரு கொண்டு போகிற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்ன? நீட்டை பொறுத்தளவில் நீட் இருக்கக்கூடாது, நீட்டை அபாலிஷ் பண்ணும் அப்படின்றதான் தாவேக்காவோட ஸ்டாண்ட். அப்படி இருக்கும்போது நீட்டில் முறைகேடு நடக்குதுன்னா உங்களோட அந்த பேன் நீட்டுன்ற அந்த அஜெண்டா இருக்கு இல்லையா, அந்த ஒரு கோரிக்கை இருக்கு இல்லையா, அதுக்கு வலு சேர்க்குது. இப்போ நீட் வேணும்னு ஏன் சொல்றாங்க? நீட் ஆதரிக்கக்கூடியவங்களாம் சொல்ற விஷயம் என்னன்னா, நீட் வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஊழல் நடந்துட்டு இருந்தது, ஸோ தவறான முறையில் பணத்தை கொடுத்து எல்லாரும் டாக்டர் ஆகிட்டு இருந்தாங்க, நீட் வந்தாச்சுன்னா அதெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ நீட் வந்ததுக்கு அப்புறமும் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குது. ஸோ இப்போ நம்ம நீட் வேண்டான்னு சொல்றதுக்கு வேற நிறைய காரணங்களும் இருக்கு. ஆனால் அதை தாண்டி நீட்ல முறைகேடு நடக்குதுன்னா பேன் நீட் அப்படின்ற அந்த கோரிக்கைக்கு அது வலு சேர்க்குது இல்லை. உங்களால சரியா நீட்டை நடத்த முடியலையா, அப்ப நாங்களே நடத்திக்கணும் அப்படின்ற இடத்துக்கு தானே அது கொண்டு போய் சேர்க்குது. ஸோ அப்ப நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணும் இல்லையா. இன்னைக்கு இந்தியா முழுக்க ஏகப்பட்ட போராட்டங்கள் நடக்குது. அஃப்கோர்ஸ் அது நீட் முறைகேடுக்கு எதிரான போராட்டங்கள் தான். ஆனா நீங்க தமிழ்நாட்டில் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்க அதை பெருசா கொண்டு போலாமே. தமிழ் மக்கள் மத்தியில் நீட்டுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே நீட்டுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீங்களும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாமே. ஸோ நீங்களும் வெளியே வந்து போராடலாமே. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகள்லாம் வெளியே வந்து போராடுறாங்கல்ல. சிபிஐ ஆபீஸ்ல தானே போராட்டம் நடக்குது. அப்ப நீங்களும் ஏதோ ஒன்று பண்ணணும் இல்ல. அப்ப எதுவும் பண்ண முடியாம சைலண்டா இருக்கீங்க. மேகதாது பிரச்சனை வரும்போது சைலண்டா இருக்கீங்க. ஆனா விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் நீங்க வெளியே வரீங்க. ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க இப்ப திமுக ஆட்சியிலே இது நடந்தது. திமுக ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா நீங்க அமைச்சர்களை விமர்சிக்கலாம், எம்எல்ஏஸை விமர்சிக்கலாம், கட்சிக்காரங்களை விமர்சிக்கலாம். ஆனா திமுகல டாப்ல இருந்து அந்த லீடர்ஸை நீங்க விமர்சிக்க முடியாது. அவங்களோட அந்த கோர் ஃபேமிலியை நீங்க விமர்சிக்க முடியாது. அதை தாண்டி மற்ற எல்லாத்தையும் விமர்சிக்கலாம். அதை தாண்டி திமுக ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆட்களை நீங்க விமர்சிச்சீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. கடுமையா கையாளப்படுவாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. இப்ப பார்த்தோம்னா ஏறக்குறைய அதே விஷயம் தான் இங்கேயும். தாவேக்காலையும் நீங்க யாரை வேணாலும் விமர்சிக்கலாம், எம்எல்ஏஸை விமர்சிக்கலாம், மினிஸ்டர்ஸை விமர்சிக்கலாம். ஆனால் விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலை நீங்க விமர்சிக்க கூடாது. விமர்சிச்சாச்சுன்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். குறிப்பா பார்த்தோம்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. அதே மாதிரி இன்னொரு எம்எல்ஏவையும் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலை யாரும் டச் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல பார்த்தா தாவேக்கா ரொம்ப கவனமா இருக்காங்க. இப்ப ரைட், இப்ப அநாகரிகமா பேசினா அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப அது தாவேக்காவுக்கும் அப்ளை ஆகணும்ல. தாவேக்கா சைட்ல பார்த்தோம்னா ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. ஒரு எம்எல்ஏக்கு எதிராக பெரிய ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டது. ஒரு பெண் பார்த்தோம்னா அவங்க பாலியல் ரீதியாக அவங்க துன்புறுத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஓப்பனா வெளியே வந்து தாவேக்கா எம்எல்ஏ மேல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு நடிகை அந்த பெண்ணுக்கு எதிராக பேசினது தவறு, ஸோ அந்த வகையில் நாங்கள் ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இதே வேகத்தோட அந்த பெண்ணுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கணும்ல. உங்க எம்எல்ஏ மேல அந்த பெண் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க இத்தனைக்கும் விஜய் அவர்களோட ரசிகை. அவங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க, அதை ஒரு இஷ்யூவாவே ஆக்கல. நீங்க எம்எல்ஏக்கு எதிராக நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதே மாதிரி தாவேக்கா அமைச்சர்கள் நிறைய தவறுகள் பண்றாங்க, எம்எல்ஏஸ் நிறைய தவறுகள் பண்றாங்க, நிர்வாகிகள் தவறு பண்றாங்க. பட் அவங்க மேலெல்லாம் பெருசா எந்த நடவடிக்கையும் பாயல. ஸோ அப்ப அநாகரிகமா பேசுறது தப்பு அப்படின்னா, இல்ல பெண்களுக்கு எதிராக செயல்படுறது தப்புன்னா எல்லாருக்கு மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்ப சட்டம் வந்து ஈக்குவலா செயல்படணும் இல்லையா. ஸோ அந்த விஷயம் இங்க இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. ஸோ குறிப்பிட்ட உங்களோட அரசியல் எதிரிகளை மட்டும் டார்கெட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க. சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவரோட அரெஸ்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறையா எதிர்கட்சியினர்களாக சரி, டிவிகேவோட கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் நிறையா கண்டனங்கள் வந்து மேற்கொண்டு வராங்க.
ஸோ இது வந்து அரசியலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்க? பொலிட்டிக்கலாக நான் எப்படி பார்க்குறேன்னா, தாவேக்கா பெரிய ஒரு தவறை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். பொலிட்டிக்கலாக தாவேக்காவுக்கு இது டெஃபினட்டாக பேக் ஃபயர் தான் ஆகும். இப்போ லீகலாக பார்த்தாலுமே லீகலாக சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்டிவ் ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்களை பேசிட்டாங்க அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் உடனே அரெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்ற விஷயத்த சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்டிவ் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தர் அப்ஸ்காண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா எவிடன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற சூழல் இருக்கும்போது நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம். அதை தாண்டி சில விஷயங்களை பேசிட்டார் அப்படின்றதுக்காக உடனே போய் நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்ற கிளியர் கட்டான டைரக்டிவ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாளைக்கு பட்ஜெட் செஷனும் ஸ்டார்ட் ஆகுது அசம்பிளில. ஸோ அப்படி இருக்கும்போது முக்கியமான ஒரு நிகழ்வு நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கு முந்தின நாள் நீங்க எதிர்க்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்றீங்க. ஸோ இதையும் கோர்ட் எப்படி பார்க்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஒரு ஜனநாயகத்தில் பட்ஜெட் செஷனுக்கு முந்தின நாள் இந்த மாதிரியான ஒரு அரெஸ்ட் ஏற்படுதுன்னா அதோட கனெக்ட் பண்ணி தான் இதையும் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ சட்ட ரீதியாக இது எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. அது போக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்ட எந்த ஒரு நபரோட பெயரையும் அவரு யூஸ் பண்ணல. இது ஒரு சைடு. இன்னொரு சைடுல பார்த்தோம்னா இது தாவேக்காவுக்கும் பெரிய ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும். அரசியல் ரீதியா தாவேக்காவுக்கு இது சிக்கலை தான் ஏற்படுத்தும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்ப நம்மளே பார்த்தோம்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம சேனல்ல எந்த ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனல் விஷயங்களை பத்தி நம்ம பேசினதே கிடையாது. ஆனா இப்ப பார்த்தோம்னா தாவேக்காவோட மகளிர் அணிலிருந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நடிகை த்ரிஷா அவர்களை பத்தி தவறா பேசிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரலா இப்ப என்ன ஆகுது, இவங்களை பத்திலாம் நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இப்ப பொது வெளியில இது பெரிய ஒரு டிஸ்கஷனா மாறுது. நடிகை த்ரிஷா அவர்கள் ஒரு விவாத பொருளாக மாறுறாங்க, விஜய் அவர்கள் ஒரு விவாத பொருளாக மாறுறாங்க, அவரோட பர்சனல் விஷயங்கள் இப்போ விவாதிக்கப்படுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பொது வெளியில் விவாதிக்கப்படுறது டெஃபினட்டாக தாவேக்காவுக்கும் நல்லது கிடையாது, விஜய் அவர்களுக்கும் நல்லது கிடையாது. ஏன்னா சொசைட்டியில் இந்த மாதிரியான விஷயங்களை பொதுமக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, சாதாரண மக்கள். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. அது ஒன்று தாவேக்காவுக்கு நல்லது கிடையாது. ரெண்டாவது, தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜே விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு மாஸ் அப்பீல் இருக்கு, மக்கள் மத்தியில் பெரிய ஒரு செல்வாக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கு. ஒரு ஆக்டரா ஒரு பெரிய ஒரு கரிஸ்மா அவருக்கு இருக்கு. நிறைய பேர் பார்த்தோம்னா அவரை சப்போர்ட்டும் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகளுக்கு தாவேக்காவை எதிர்த்து அரசியல் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சூழல் தான் இவ்வளவு நாளும் இருந்திருக்கு. குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா விஜய் அவர்களுக்கு கிடைச்ச அந்த அட்டென்ஷன் அவருக்கு கிடைக்கல. அவரும் நிறைய விஷயங்கள் செய்யறாரு, நிறைய கடுமையா விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு. பட் இருந்தாலும் பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு தாவேக்காவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மீடியா அட்டென்ஷன் திமுகவுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கிடைக்கல. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணுவதன் மூலமா அவருக்கு ஒரு பெரிய ஒரு மீடியா அட்டென்ஷனை நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ இவ்வளவு நாளா அவரால் மீடியா அட்டென்ஷனை கிராப் பண்ண முடியல, இப்ப அவருக்கு மீடியா அட்டென்ஷனையும் நீங்க பெற்று கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒன்று பர்சனலா இப்ப உங்களோட பர்சனல் விஷயம் பப்ளிக்ல ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. ரெண்டாவது, திமுகவுக்கு இப்ப பெரிய ஒரு ஊடக வெளிச்சத்தையும் நீங்க பெற்றுக் கொடுத்திருக்கீங்க, எதிர்க்கட்சி தலைவருக்கும் நீங்க அதை பெற்றுக் கொடுத்திருக்கீங்க. ஸோ என்ன பொறுத்தளவுல ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா இங்க தவறு பண்ணிட்டாங்க. ஆனா தாவேக்காவை பொறுத்தளவுல அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. என்ன ஆனாலும் சரி விஜய் அவர்களை பர்சனலா டார்கெட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஷாக் அடிக்கும். நீங்க யாரா இருந்தாலும் சரி விஜய் அவர்களை நீங்க டார்கெட் பண்ணக்கூடாது. நீங்க வேற யாரை வேணாலும் விமர்சிக்கலாம். பர்சனலா நீங்க விஜய் அவர்களை அட்டாக் பண்றீங்க, விஜய் அவர்களை டார்கெட் பண்றீங்கன்னா நாங்க ரொம்ப கடுமையா நடவடிக்கை எடுப்போம். அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அதை நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு சிக்னல் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதனாலதான் அனிதா ராஜன் அவர்களையும் டக்குன்னு உடனே அரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு எம்எல்ஏயும் உடனே அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுல இந்த ஒரு ரூல்ல நாங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். உதயநிதி விஜய் அவர்களை யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரூல் அவங்க செட் பண்றாங்க. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீடியா அட்டென்ஷன் வந்து திரும்பிச்சு அப்படின்னீங்க. அதே சமயம் வந்து டிவிகேல வந்து செய்தி தொடர்பாளர்கள் வந்து நிறைய பேரை வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 29 பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள், அதாவது எம்எல்ஏவாக இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்களும் இருக்காங்க, கம்யூனிஸ்ட்லேருந்து வந்த ஒருத்தரும் இருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த நியமனத்தை?
அதான் ஒன்று, இப்போ வைகை செல்வன் அவர்கள், அப்புறம் மகேந்திரன் அவர்கள், சிபிஐயிலிருந்து தாவேக்கால வந்து சேர்ந்த மகேந்திரன் அவர்கள், அப்புறம் அதிமுகலேருந்து தாவேக்கால வந்து சேர்ந்த வைகை செல்வன் அவர்கள், இவங்களெல்லாம் இப்போ செய்தி தொடர்பாளர்களாக அறிவிச்சிருக்காங்க. எனக்கே பாவமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. இப்போ குறிப்பாக மகேந்திரன் அவர்கள்லாம், அவருக்கு ஏறக்குறைய 70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய 50 ஆண்டுகள் அவர் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்டில் பயணிச்சிருக்காரு, சிபிஐயில் அவர் பயணிச்சிருக்கார். அவரோட லைஃப்பில் பெரும்பான்மையான ஆண்டுகளை கம்யூனிசமுக்காக அவர் டெடிகேட் பண்ணியிருக்கார், கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்காக டெடிகேட் பண்ணியிருக்கார். ஸோ ஏறக்குறைய 70 வருஷத்தில் 50 வருஷம் அவர் கம்யூனிசமுக்காகவும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்காகவும் அவரோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கார். அப்படி இருக்கும்போது 70 வயசு கழிச்சு இந்த வயசுல அவர் ஏன் அந்த கட்சியிலிருந்து வெளியே வரணும், வந்து தாவேக்கா மாதிரியான ஒரு கட்சியில ஏன் வந்து சேரணும்? ஏன்னா இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி மேல நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த கட்சி ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் கட்சி. நிறைய இடங்கள்ல ஐடியாலஜி எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம், ரைட்டு. நிறைய நேரங்களில் தவறுகள் பண்ணியிருக்கலாம். திமுகவோட சேர்ந்து பயணிக்கும் போது திமுக எதிர்த்தெல்லாம் அவங்க பெருசாக பேசலை. இந்த மாதிரியான ஏகப்பட்ட குறைபாடுகள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருந்தாலும் அது ஸ்டில் ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டி. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லும் போதே அது கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை பேஸ் பண்ண ஒரு பார்ட்டி. இன்னமும் பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியாலஜிக்கல் பிடிப்பு அந்த கட்சிக்கு டெஃபினட்டாக உண்டு. கம்யூனிசம் அவங்க இன்னும் மறக்கலாம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த கட்சியில் 50 இயர்ஸ் பயணிச்சுட்டு இன்னைக்கு ஐடியாலஜியே இல்லாத ஒரு கட்சி கூட போய் நீங்கள் நிற்கிறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்ச விஷயம்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிருதில்ல. இந்த 50 வருஷம் நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் பயணிக்கும் போது ஏகப்பட்ட தியாகங்கள் பண்ணியிருப்பீங்க, ஃபுல் டைமராக ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நிறைய நேரங்கள் சிறைக்கு போயிருப்பீங்க, தொழிலாளர் பிரச்சனைகள்லாம் எடுத்து நீங்கள் பேசியிருப்பீங்க, ஏகப்பட்ட தியாகங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ கடைசியில் 70-72 வயசில் ஒரு தவறு பண்ணுறீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் சிபிஐலேருந்து வெளியே வரீங்க, டிவிக்கில் போய் சேர்றீங்க. இதை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? இப்போ உங்களை செய்தி தொடர்பாளராக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் தாவேக்காவோட ஒவ்வொரு செயல்பாடையும் ஜஸ்டிஃபை பண்ணி டிவியில் பேச வேண்டியிருக்கும், தாவேக்காவை டிஃபெண்ட் பண்ணி நீங்கள் பேச வேண்டியிருக்கும். இதெல்லாம் எப்படி பண்ண போகிறீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் பேசும்போதும் நடிகர்கள் கவர்ச்சி எல்லாம் பற்றி பேசுகிறீங்க, அதெல்லாம் பெருசாக பின்னாடிலாம் போகக்கூடாது, அதெல்லாம் தவறுன்ற மாதிரி பேசுகிறீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் டிபேட்ஸில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான இன்னொரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க. தாவேக்காலேயே போய் டக்குன்னு போய் சேர்ந்துட்டீங்க. உங்களுக்கு சிபிஐயில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், அப்படி பிரச்சனை இருந்தால் இன்னொரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் போய் சேருங்க. இல்லைனா 70 இயர்ஸ்க்கு மேலே ஆயாச்சு, ஈவன் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி கூட யோசிக்கலாம். அரசியல்லே பயணிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனால் தாவேக்கா மாதிரியான ஒரு கட்சி, எந்த கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது, ஒரு இண்டிவிஜுவல் ட்ரிவன் பார்ட்டி. அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டியில் போய் நீங்கள் இன்னைக்கு சேர்ந்துருக்கீங்க. ஸோ நான் என்ன யோசிப்பேன்னா, அவரோட லெகசியை அவர் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கலாம். நமக்குன்னு ஒரு லெகசி இருக்குது. இப்போ நம்ம மகேந்திரன் அவர்கள் பற்றி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா என் மைண்டுக்கு வர்றது, அவர் ஒரு சகப்புகளை துண்டு போட்டிருப்பாரு, ஐயா நல்லக்கண்ணு அவர்களோட நெருக்கமாக இருப்பார், நிறைய நேரங்களில் அவரோட நம்ம பார்க்க முடியும். ஸோ நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. மகேந்திரன் அவர்கள் பேர் நம்ம கேட்டாலே நமக்கு ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ அந்த இமேஜ் ஃபுல்லாக அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. கரெக்டோ தப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம், ஒரு ஐடியாலஜியை சூஸ் பண்ணிட்டோம், ஒரு அரசியல் பாதையை நம்ம சூஸ் பண்ணிட்டோம், 50 ஆண்டுகள் அந்த பாதையில் நம்ம பயணிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் ஏற்படுது? நம்மளோட இந்த லெகசி, நம்மளோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே நம்ம வீணடிக்கிறோம்ல. இன்னும் ஒரு 5-10 வருஷம் கரெக்டாக அதே ரூட்டில் போயிருந்தா நல்ல ஒரு நிம்மதியான ஒரு டிக்னிஃபைடான ஒரு எண்ட் இருக்கும். ஆனால் ஏன் இந்த மாதிரியான தவறுகளை மனிதர்கள் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் வைகை செல்வன் அவர்களும் நல்ல அருமையான பேச்சாளர், ரொம்ப ஆழமான விஷயங்கள் பேசுவார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இப்போ தாவேக்காவை டிஃபெண்ட் பண்ணி பேசணும். இப்போ இந்த விஷயம் வரும்போது இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? ஒரு நடிகையை பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் டிஃபெண்ட் பண்ணி அவர் பேசணும். எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். தாவேக்கா பண்ணக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் டிஃபெண்ட் பண்ணி பேசணும். அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக எந்த அரசியல் செயல்பாடும் இல்லை. அவங்க மோஸ்ட்லி பார்த்தோன்னா அவங்க தலைவருக்காக மட்டும்தான் அவங்க செயல்படுறாங்க, மக்களுக்காக செயல்படலை. மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும், எவ்வளோ கஷ்டமான காரியம். அதுவும் குறிப்பாக ஒரு பெரிய மனிதர்,
இப்போ மகேந்திரன் அவர்களுக்கு ஒரு 70 இயர்ஸ் ஆச்சு, நிறைய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு எவ்வளோ பெரிய வீழ்ச்சி, எவ்வளோ பெரிய அவமானம் அது. ஸோ அதனால ஒரு இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்றதுக்காக அங்கே போயிருக்க வேண்டாம். இப்போ அவங்களெல்லாம் செய்தி தொடர்பாளர்களாக போட்டிருக்காங்க. எவ்வளோ கஷ்டமான வேலை அவங்களுக்கு இந்த கட்சியை டிஃபெண்ட் பண்ணுறது. ஸோ எனக்கு பார்க்கும்போது அதான் தோணுச்சு, உங்களுக்கு சிபிஐயில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்திருக்கலாம், வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் இங்கே போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்சி இன்னைக்கு பெருசாக வளர்ந்துருச்சு, மக்கள் மத்தியில் ஒரு கட்சிக்கு செல்வாக்கு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நீ அங்கே போய் சேர வேண்டாம். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு லெகசி இருக்குல்ல, அது இப்போ அடிபட்டு போச்சுல்ல.